உன் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு நான் ஒன்னும் நீ விளையாடுற சீட்டு கட்டு இல்ல. நீ என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. ஒரு அப்பா நான் பொறுப்பா உன்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒரு பருப்பும் சொல்ல முடியாது. உன் அத்தைக்காரிச்சி என்ன அசிங்கப்படுத்திட்டு போனா இல்ல, அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் நாங்க போனேன். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி செஞ்சாதான் அவங்களுக்கு அசிங்கம். செய்யலன்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான் அசிங்கம். என்னையும் ஊரையும் வச்சு சபையில பேசிருக்க. நாளைக்கு நான் எப்படி வாழ்றது? நீ எப்படி ஊர்க்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறது? நான் தலை நிமிர்ந்து நிக்கிறேன், இல்ல தலையை குனிஞ்சு கூட நிக்கிறேன். அது ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனையை சொல்லு. எனக்கு சீரு செய்யறேன்னு சொல்லிருக்கேன், அதுக்கு ஏது பணம்? வரும். எங்க இருந்து வரும்? எங்க இருந்தாவது வரும். வரலனா? வரும் வரும். மானத்துக்காக ரோட்ல கூட நிப்பேன். எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த வீடை கூட விற்பேன், இல்ல அடமானம் கூட போடுவேன். ஓ, இந்த வீடு இப்பவே அடமானத்துல தான் இருக்கு. இல்லையே, பத்திரம் பீரோல எல்லாம் இருக்கு. இல்ல, அது நாராயணன் பீரோவுல இருக்கு. நானும் மீனாவும் தான் போய் எடுத்து கையெழுத்து போட்டுட்டு வந்தோம். யார கேட்டு வீட்டு அடமானம் போட்ட? எதுக்காக போட்ட? நீ சொன்ன அதே மான மரியாதைக்காக தான் அடமானம் போட்டுதான் அத்தைக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். ஏய், யாரு கேட்டு போட்ட? நீதான் மீனாவுக்கு எழுதி கொடுத்துட்டல, உனக்கு என்ன உரிமை இருக்கு அடமானம் போடுறதுக்கு? எனக்கு உரிமை இருக்கு, நான் தாமா போட்டேன். ஏய், உனக்கு கையெழுத்து போட யாரு உரிமை கொடுத்தது? என் அக்காக்கு உசுர கூட கொடுப்பேன். இது என் அக்கா சொத்து. என் அக்கா அவமானப்பட்டா என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டிய.